அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தை இந்த காலைகளில் உங்களை யாவது வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்லு நாம் கடனாளிகளாக இருப்போம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறக்கிறவங்க கட்டாயம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருப்பாங்க. ஏனென்றால் அது அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல விசுவாசம் அப்படின்னு சொன்னா என்னன்னே நிறைய பேர் தெரியல. நாம நம்பிக்கை வைக்கிறதா விசுவாசம். வேதம் சொல்கிறது, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமே விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம கையில இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் நம்ம கையில இருக்குது அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் 1000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது பேர் விசுவாசம் இல்லை. நம்ம கிட்ட 1000 ரூபாய் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு தருவாரு, இந்த 1000 ரூபாவை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்றதுதான் ஒரு விசுவாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறவங்க தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்துல எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதா இருக்கிறது. நாம விசுவாசிக்கணும். ஆண்டவரை நாம இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவரோடு பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நிறைய இந்த போட்டோஸ்ல அதுக்கப்புறம் தரிசனத்துல பார்த்துருப்பீங்க. ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கூட இருந்திருக்கும். ஆனா நாம ஆண்டவர் நமக்காக இருக்கிறார், நமக்காக அற்புதங்களை செய்வார், நமக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவம் என்பதே ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு எப்படி சுவாசமோ அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசம் என்பது நமக்கு சுவாசத்தை போன்றதா இருக்கிறது. சுவாசத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுவாசம் இன்னைக்கு ஆக்சிஜன் வச்சு சிலிண்டர் வச்சு இன்னைக்கு சுவாசிக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. கொரோனா காலத்துல அந்த 2020 பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் ஆக்சிஜன் இல்லாம இந்தியாவில் நிறைய மக்கள் மரித்து போனாங்க. ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. நிறைய மக்கள் ஆக்சிஜன் கிடைக்காம மரிச்சு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்து இருக்கிறாரு, ஃப்ரீயா இந்த சுவாசத்தை கொடுத்து இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு இந்த மூச்சு காத்த நமக்கு கொடுத்து இருக்கிறாரு. இப்போ விசுவாசம் கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் நம்ம கூடவே நம்ம மூச்சு காத்து போல நம்ம சாதாரணமா விசுவாசிக்கணும். இல்லை நான் பயங்கரமா அதை செய்வேன் இதை செய்வேன் அப்பதான் விசுவாசிக்கணும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. சாதாரணமா நம்ம விசுவாசத்தாவே போதும். ஆண்டவர் எனக்கு தருவாரு, ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் ஒரு பெரிய விசுவாசமே. அப்போ நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோன்னா இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் போதுமானதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சாத்தானுடைய தத்தனமான கிரியைகளை நாம் ஜெயிக்கணும்னா விசுவாசன்ற கேடயம் நமக்கு வேணும். கேடயம் என்பது நம்ம தற்காத்து கொள்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம பாதுகாக்கிறதா இந்த கேடயம். இப்போ அந்த விசுவாசம் என்ன கேடயத்தை பிடிச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நம்ம பிடித்து கொண்டு விசுவாசத்துல நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நாம ஆண்டவரை பார்க்காம நம்ம விசுவாசிச்சிருக்கோம், நாம பாக்கியவான்களா இருப்போம். அப்போ விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நம்மளால சுதந்திரிச்சு கொள்ளும். வேதத்துல விசுவாசத்தினால நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. நோவாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா மழை வரப்போகுதுன்னு யாருமே நம்பவே இல்லை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. பேழையை உண்டாக்க சொன்னாரு. ஜனங்கள் எல்லாரும் நோவா பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நோவா தன்னுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகவே இல்லை. தான் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, தான் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல அதை நாம் வாசிக்கிறோம். அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நோவா பேழையை உண்டாக்குனாரு. அது அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார்னா அது நிச்சயமா செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு. அதே போல நோவாக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கார். நாம செய்ய வேண்டியது சிம்பிளா அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா நாம் இருக்கணும். ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், ஆண்டவரே
என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உண்மை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே என்ற ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பிக்கை, என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை தாங்க, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் ஆண்டவரே, மனுஷனை நம்பல ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். உன்னை கானானிய ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவின் கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே என்னுடைய மகள் சுகவீனமா இருக்கிறா, அவள் சுகம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அம்மா ரொம்ப வருந்தி ஆண்டவரை கேட்டுக்கொண்ட நிமித்தமா அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து மகளுக்கு சுகத்தை கத்தர் கட்டளையிடார். 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார், நமக்கு பலம் தருகிறவராக இருக்கிறார், நமக்கு ஆரோக்கியம் தருகிறவராக இருக்கார். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கார். ஒண்ணுமே இல்லை, நம்ம ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கார். வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. வேலை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு வேலை நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கிறிஸ்துவம் என்பது மதமாற்ற வேலை கிடையாது, அது ஒரு வழி. நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல வழியை கர்த்தர் கொடுத்து இருக்கிறாரு. நமக்கு ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். இது ஒரு மார்க்கம், ஒரு வழி. இது ஆண்டவர் கிட்டி சேர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால நம்பிக்கை வைங்க. இல்லை நான் கிறிஸ்தவனா மாறினா தான் ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்பார், அப்படியெல்லாம் இல்லை. நீங்க முழு மனதோடு விசுவாசத்தோடு ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர் தேவனா இருக்கு. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வச்சாங்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்காக அநேக மக்கள் கடந்து வந்தாங்களாம். அவருடைய வஸ்திரத்தை தொடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடந்து வந்தாங்களாம். வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்க யாவரும் சுகமடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்படி அந்த சுகம் வந்துச்சுன்னா, இயேசு சொல்றாரு அவங்க விசுவாசத்தோடு தொட்டாங்க, விசுவாசம் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நிறைய ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக கடந்து போயிருந்த போது அங்கே அவர் அற்புதமே செய்யல. நிறைய ஜனங்க வேதத்துல அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அங்க அற்புதம் செய்ய முடியலன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம விசுவாசிச்சோம்னா கர்த்தர் அற்புதம் செய்வாரு. யாரெல்லாம் அவருடைய விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதங்களை செஞ்சார். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அதே அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கா. இந்த காலை வேலையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்துக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்க. கண்கள் மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த காலை வேலையில ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, என்ன நன்மைகளை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்கிற வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமுள்ள தேவனா இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இருக்கிறபடி நாங்கள் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மக்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. நாள் காலைவேளை வேலைக்கு போற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாரையும் உடைய கர்த்தத்தில் தருகிறோம். பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்து நீர் வழிநட்டும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையான தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.